சீசன் 9ல் யார் வந்து அந்த பணப்பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போ கானா வினோத் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் ஏமாற்றமாக இருந்தாலும் பலருமே பலவிதமாக கமெண்ட்டுகளை பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, வினோத் அவர்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டாரா, அதுவும் அரோரா தான் இதுக்கு காரணமான எல்லோரும் பேசி வராங்க. அவங்களுடைய ஒய்ஃப் கூட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வந்து எதுவுமே அஃபிஷியலாக வரல, வெயிட் பண்ணுங்கள் கைஸ், அவர் வந்து இன்னும் வரலன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வந்து அது என்ன டைட்டில் வின்னர்னால் என்ன பெரிய இதுவா, ஆனால் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே முக்கியம், அது நீங்கள் நிறையவே என்னுடைய கணவருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க சில விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் டைட்டில் வின் பண்ணுவார்னு எதிர்பார்த்தவர் திடீரென என்ன காரணத்துக்காக வெளியில் வந்தார் அப்படின்னு தெரியல. அரோரா அவர்கள் முந்தின நாள் நைட்டு இப்போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு திருப்பி கெஸ்ட்டாக வரப்போயும் நம்மளுக்கு வந்து அவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தது. ஒரு வாரம் கழித்து நம்ம வரும்போது மறுபடியும் வந்து நம்மளுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு அவர் எடுத்தாரா, இல்லை உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா அவர் வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிட்டாரா அப்படின்னு எல்லோருமே சொல்லி வராங்க. இப்போ பாரு, அதுக்கப்புறம் கம்ருதீன் எல்லோரும் போனதுக்கப்புறம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா கானா வினோத் அவர்கள் தான் விமர்சிக்கப்பட்டிருக்காரு. ஏன் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் தான் பெரிய பிக் பாஸ் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. அதனாலேயே இவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போயிடலாம், நம்மளுக்கு வந்து இது செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சா, இல்லை அரோரா அவர்கள் சொன்னதுனால தான் அவர் இப்படி பண்ணாரா அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழலில் இப்போ அவர் வெளியில் வந்திருக்கிறது எல்லோருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. அவர் விளையாண்டு வின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா பழைய கண்டஸ்டன்ட் எல்லாருமே இவர் வின் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த சூழலில் இப்போ சபரி, திவ்யா, சாண்ட்ரா அப்படின்னு நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு தான் அதில் இருக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சூழலில் கானா வினோத் அவர்கள் இப்போது பிரெயின் வாஷ் பண்ண, அதுவும் அரோரா தான் காரணம் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. ஆனால் அவர் வெளியில் வந்ததுமே நான் வந்ததுக்கும் அரோராவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதனால் தொடர்ந்து எல்லோருமே என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து டிஆர்பி ரிலேட்டடாகவும் சரி, முன்பு இருந்த ஒரு ஆர்வம் எல்லோருக்குமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பலருமே சொல்லி வராங்க. ஆனால் என்ன தான் நடக்க போய் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே.